friends, welcome to daily special. இந்த வீடியோல நாம எக் கிரீப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எங்க வீட்டு குட்டி கார்டன்ல நான் வந்து கொஞ்சமா வெங்காயம் பதியம் போட்டு வச்சிருக்கேன். அது பாருங்க வெங்காயத்தால் அழகா முளைச்சி வந்திருக்கு. இதை நாம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம கட் பண்ணாம விட்டுட்டாலும் அது வளர்ந்துட்டு மேலே வெங்காய பூ வரும். ஸோ இதை நம்ம கொஞ்சமாக கட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது திரும்பி வளர்ந்துக்கும். இதை நம்ம இப்போது சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்கு கிரீப்ஸுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை வறுத்து எடுத்துடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியை நறுக்குனது இதை வந்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போது சாட் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு, காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் அது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போன உடனே நம்ம எக்கு சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே எக்கு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அதில் வந்து மஞ்சள் வெள்ளை மட்டும் இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் அதில் பிளட் மாதிரி இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த எக்கு யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணால் அது நம்மளுக்கு வயிற்றுக்கு சேராமல் போயிடும். இப்போ நம்ம வந்து முட்டை ஃப்ரை பண்றோம். இஃப் சப்போஸ் நீங்க பாயில்டு எக் பண்றீங்க அப்படின்னா நம்ம முட்டை வந்து சில நேரங்கள்ல பார்த்தா வெடிச்சு வெளியிலயும் அந்த பபிள்ஸ் மாதிரி வந்திருக்கும். அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்காக கொஞ்சமா நம்ம வேக வைக்கிற தண்ணியில லெமன் இல்ல வினிகர் சேர்த்தா அந்த மாதிரி ஆகாது. இப்போ இந்த எக் வந்து நல்லா பொடி மாஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தால் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுதான் வந்து நம்மளோட ஸ்டஃபிங். இதை நம்ம சும்மா சாப்பிட்றதுக்கே அப்படியே நம்ம கொத்து பரோட்டா சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நாம் கிரிப்ஸ் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் மைதா எடுத்திருக்கேன், கொஞ்சமாக உப்பு, எந்த பவுலில் மைதா எடுத்தனோ அதே பவுல்லையே பால் அதே அளவு போதுமாக இருக்கும், கொஞ்சமாக குக்கிங் ஆயில், இதுலேயே ஒரு முட்டை நம்ம அதையும் உடச்சி ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எப்படி ஒரு தோசா பேட்டர் ரெடி பண்ணுவோம் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்குற கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண இது நல்லா இலக்கமாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை தோசை மாதிரி ஊற்றி எடுத்துடலாம். ஒரு தவாவில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அந்த தவா ஃபுல்லாக நல்லா வர மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது ஒரு சைடு நல்லா குக் ஆனோடனே நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப குக் ஆகணுன்ட்டு இல்லை, ஒரு லேஸாக குக் ஆனால் போதும். இப்போ நம்ம எடுத்துகிட்டு இதுக்குள்ளார நான் கொஞ்சமாக கிரேட்டட் சீஸ் வைக்கிறேன். சீஸ் நல்லா துருவி வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு அதுலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எக்கோட ஸ்டஃபிங், அதையும் உள்ளார வச்சிடுறேன். இதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் சீஸ் வச்சுட்டு இதை நம்ம 4 பக்கமும் நல்லா மடித்து விட்டுறணும். இஃப் சப்போஸ் இதை ஒட்டாமல் வந்ததுன்னா மேலே லைட்டாக பால் தடவிக்கோங்க. இல்லாட்டி ஒரு மைதா மாவை கொஞ்சம் நல்லா தண்ணியில் கரைச்சி அதை மேலே அப்ளை பண்ணோம்னா அது நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதான், நம்மளோட பேக்கெட்ஸ் ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம மறுபடியும் அந்த தவாலையே டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு பேக்கெட்டாக வச்சு இது நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் வர வரைக்கும் நம்ம திருப்பி போட்டு சூடு பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், ஒரு சைட் வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கலர். இதே மாதிரி 2 பக்கமும் நல்லா இந்த கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப்.
அவ்வளவுதான், ரொம்பவே சூப்பரான எக் கிரீப்ஸ் ரெடி ஆயிருக்கு. இது பாத்தீங்கன்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸா சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு எக் ரெசிபி டிஃபரெண்டா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். வந்து தொலை. ஊருக்குள்ள எவனோ செய்வன வச்சுட்டான். எடுக்கிறேன், செய்வனைய எடுக்கிறேன். இப்ப மட்டும் தொங்குற, இத முதலே பண்ணிருக்கலாம்ல. இப்ப நீ படுக்கிற. நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க. எங்க கிட்டே வா. அப்பாடா.